உள்ளங்கால் வரை நீங்கள் சுத்திகரிங்க. கேட்கிற செவி இருதயங்களை கர்த்தர் சுத்திகரிங்க. சிந்தனைகளை சிதறடிக்கிற எல்லா பொல்லாங்கனுடைய கிரியைகளும், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் எல்லா சதி திட்டங்களும் சதி ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தப்படுவதாக. உம்முடைய வார்த்தை விளங்கட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அது 100 மடங்கு பலன் தரட்டும். ஆசீர்வதியம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவோம். நல்ல பிதாவே. சத்தமாக இன்னொரு முறை சொல்லிருங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான நல்ல தெரிஞ்ச வசனம் தான். டிஸ்பிளேல டக்குன்னு போடுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நல்ல சத்தமா கை தட்டிடலாமா? எவ்வளவு பெரிய வாக்குத்தத்த வசனம் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ எதற்கும் பயப்படாத, உன்னை உருவாக்கின தகப்பன் நான் உன்னை நடத்தும்படி நான் உன்னோடு கூட உன் கூடவே இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத, நீ பலங்கொண்டு திடமனதாயிருன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பாதையில் நடக்கும் போதோ, ஒரு நெருக்கமான பாதையில் நடக்கும் போதோ, ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை செய்யும் போது, இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகும்போது, இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்த உடனே இப்போ புதிய வகுப்புக்கு போயிருக்காங்க. அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம், எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், புது கிளாஸ் எப்படி இருக்க போகுது, புதிய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க, புது டீச்சர்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க. நம்ம சந்தோஷக்கெல்லாம் ஒரே ஃபீலிங்கு, என்னது மெட்ராஸு சிங்கார சென்னையை விட்டு சூளகிரியில் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், என் கரியர் இங்கே எப்படி இருக்க போகுது. காலையில் கூட சொல்லியிருந்தான், இங்கே நான் ஃபீட்பேக் கேட்டேன், டீச்சர்ஸ் அப்படியா, பிள்ளைங்க எப்படியா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கவலையை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த எதிர்பார்ப்பு பிசாசின் ஆயுதமாகிய பயத்தையும் உங்கள் இருதயத்தில் வச்சிரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். ஒரு புதிய காரியத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும், அப்படியே அது கவலையாக மாறும். அந்த கவலை பிசாசின் ஆயுதமாகிய பயமாக மாறிடும். எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடக்குது? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த புது வாழ்க்கையில் போகும்போது மட்டும் இல்லை, நாம் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க பாதையிலே சவால்களை சந்திக்கும் போது, சந்தர்ப்பங்கள் நமக்கு பாதகமாய் மாறும்போது, ஒரு சில நெருக்கங்கள் வரும்போது, நாம் செல்லுகிற பாதையிலே சில முள்ளும் கல்லும் வரும்போது நம்ம பயந்து போய் என்ன பண்ணுறோம், அப்படியே ஒடுங்கினவர்களாக நம்முடைய பாதையிலே, வாழ்க்கை பாதையிலே, வெற்றிக்கான பாதையிலே தொடர்ந்து ஓடுகிறவர்களாக அல்லாமல், ஓடுறவன் நிற்கிறான், நின்று கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், சைலண்ட்டாக உட்கார்ந்துடுறோம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ உட்காருவதற்காகவும் மெதுவாய் நடப்பதற்காகவும் என்னால் அழைக்கப்படவில்லை, நான் உன்னை அழைத்தது எல்லாவற்றையும் தடைகளை தாண்டி மிதித்து ஓடுவதற்காக உன்னை அழைச்சேன்றார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மாதிரி வாழ்க்கை பயணத்திலே பயமும் சலசலப்பும் கலக்கம் வருவது சகஜம்தான். இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், யாரோட துணையை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை நாம் தேடுவோமானால், மனிதனுடைய துணையை தேடுமானால் அதற்கு நிரந்தரமே கிடையாது. இப்போ தூக்கண்டப்பள்ளி தான் சொன்னீங்க, என்ன ஒரு குண்டுகுறிக்கில் வந்து அந்த சகோதரிக்கும் சகோதரனும் காலையில் சொன்னேன், ஒரு மனுஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணால் அது நிரந்தரமாக இருக்காது. சொன்னாலே காலைல அது நிரந்தரமாக இருக்காது. ஏன்னா மனிதன் மாறுவான், மனிதன் அனித்தியமானவன். ஆனால் நித்தியமானவர் நம்மளை படைத்த கடவுள், அவருக்கு அழிவு இருக்கா? இல்லை. அப்போ அழிவில்லாத தேவ கரத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் போகிற பாதை அது முள்ளா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் போகிற பாதை அப்படியே பூமெத்த மாதிரி மாறிடுன்னு. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டார். நீ போகிற பாதையில் முள் இருக்கும், நீ போகிற பாதையில் கல் இருக்கும், ஆனால் நாமும் கூடவே வரேன், நீ சகலத்தையும் உடைத்து நொறுக்கி தாண்டி இந்த உலகத்தை நீ ஜெயிப்பார்னு கர்த்தர் சொல்றாரு. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? இந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் இல்லை, ஒரு சில நேரத்தில் நமக்கு எதிர்பாராத ஒரு சில இழப்புகள் வரும்.
நம்ம நம்பிக்கிட்டு இருந்த, நம்ம தேடி போன பல காரியங்கள் நம்மளை விட்டு விலகும் போது அப்போ ஒரு கலக்கம் வரும், ஒரு ஸ்டெப் பேக் வரும். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் மோசே இருக்கும்போது யோசுவா பயங்கர வேகமாக இருந்தார், யுத்த வீரனாக இருந்தார். மோசே இறந்ததுக்கு அப்புறம் அவர் கலங்கிட்டார். ஏன் தெரியுமா? இந்த ஜனம் 40 வருஷமாக வனாந்திரத்தில் காட்டிலே நடந்தனால நாடோடியாக மாறிட்டாங்க. யாராக மாறிட்டாங்க? நாடோடியாக மாறிட்டாங்க. ஆனால் இவங்க எதிர்கொள்ள வேண்டிய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல போர் பயிற்சி பெற்று, மீதியானவர்கள்லாம் பயங்கரமான போர் வீரர்கள். அங்கே ஆல்ரெடி கானான் தேசத்தில் இருந்த கானானியர்கள்லாம் பயங்கரமான வீரர்கள். இந்த நாடோடிகளை வச்சு நான் எப்படியா ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு யோசுவா கலங்கி நிற்கும்போது தான் கர்த்தர் யோசுவை பார்த்து சொல்றாரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல கையை தட்டி அல்லேலூயா. இப்போ மோசே மரிச்ச உடனே யோசுவாவோட பொறுப்போட அளவு அதிகமாயிருச்சு. ஆமென். இப்போ சிஸ்டர் அன்னைக்கு டிமார்ட்டில் நாங்கள் மீட் பண்ணோம். பிரதரும் சிஸ்டரும் அங்கே இருந்தாங்க. பாஸ்டர், ஒரு விஷயம், அது சந்தோஷமா சோகமா தெரியல அப்படின்னாங்க. ஐயோ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு, சிஸ்டர் சொல்லுங்க என்னன்னா. என்னங்க சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னா, பாஸ்டர் திடீர்னு எங்கள் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் இனிமேல் வைஸ் பிரின்சிபல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சிஸ்டர், இது கையை தட்டி சந்தோஷமா அல்லேலூயான்னு சொல்ல வேண்டிய விஷயம் தானே அப்படின்னா, இல்லை எப்படி பண்ண போகிறோம்? யோசுவாவுக்கு அதே ஒரு பிரேக். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு நல்ல பயங்கரமாக நின்னாலும் நம்ம மரிசேலம் பாஸ்டர் அப்பா இறந்த உடனே எனக்கு ஒரு செட்பேக். ஐயோ இந்த ஜனத்தை நான் எப்படி தொடர்ந்து நடத்த போகிறேன்னு எனக்குள்ள ஒரு பயம், கலக்கம். உங்களையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. எவ்வளோ அழகாக சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகிற இடமெல்லாம் எப்படி சொல்றாரு? நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி சொன்னார் பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போற பாதையெல்லாம் நெய்யாக பொழியும், ஒரே பூமத்தையா இருக்கும். அப்படியே சொன்னாரு. நீ கரடில் போவ, முரடில் போவ, முள்ளில் போவ, கல்லில் போவ, இது எல்லாத்துலேயும் உன்னை பலப்படுத்த நான் கூட இருப்பேன். அது பிரச்சனை வரதான் செய்யும், நெருக்கம் வரதான் செய்யும், பிசாசு தேவையில்லாத சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வான். அதை தாண்டி உன்னை ஜெயிக்க பண்ண நானும் கூட வரேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப சிஸ்டருக்கு கர்த்தர் சொல்றாரு, பொறுப்பை எடுத்துக்கோ, பொறுப்பை நினைச்சு பயப்படாத, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, அதை நடத்த திராணியை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு. அவர் தான் நம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய தகப்பன் பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், நம்முடைய தகப்பன் நமக்கு முன்னாடி போய் நம்முடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் புள்ள அப்படியே சோம்பேறியா நடந்து வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாரு. அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம், தில்லு எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை முன்னாடி போக விட்டு நம்ம ஜெயிக்கிறத பார்த்து கையை தட்டி சிரிக்கிற நல்ல தகப்பன் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் உங்களை சோம்பேறியாக்க விரும்பவே மாட்டார். நம்மளை ஓட விட்டு பந்தயத்தில் ஜெயிக்க விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவார். ஏ கேப்ரியலு, என் மகனை பார்த்தியா? தூதன்கிட்ட சொல்லுவார். ஏ மிகாவேலு, மைக்கேலு, என் பிள்ளைய பார்த்தியா? அங்கே பாரு எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவார். நம்மை ஜெயிக்க வைத்து பெருமைப்படுகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திகையாதே, நீ போகும் இடமெல்லாம். ஆமேன். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் எடுக்க கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து அதான் சொல்றாரு. ஒரு சிலர் பெரிய பொறுப்பு எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆமேன். நம்ம ரூபேஷ் கூட சொன்னேன், ஒரு கடை கம்மி வாடகைக்கு கிடச்சி, போடுறா பெரிய ஹோட்டலை, போடுறா பிரியாணி 3 நேரம் போடுறா, ஆளை கர்த்தர். அண்ணே ஆள் வரமாட்டாங்கண்ணே. பெரிய பொறுப்பு எடுக்கிறதுக்கு தம்பிக்கு பயம். அதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம். ஆமேன். நம்ம பெருகணும்னா கர்த்தரை நம்பி நீங்கள் பெரிய பொறுப்பை எடுத்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், உங்களோட சோர்ஸு ரிசோர்ஸு பேலன் அவராக மட்டும்தான் இருக்கணும். மனுஷனை நம்பிங்கன்னா மல்லாக்கப்படுத்த அடி வாங்கணும். கர்த்தர் கூட இருந்தார்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று நம்ம வாழ்க்கையில் தேவன் இதை தான் சொல்றாரு. ஏன் எப்படின்னு கேள்வி கேட்காம அவர் சொன்னா செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோடு ஓடுனா இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப அவர் கூடவே வருகிறது நமக்கு எப்படிப்பட்ட பலனை தரும்னா, ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? கதை என்னது பாருங்க. டக்கு 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 லைட்டு டங்குன்னு எரியுது. அல்லேலூயா. ஒரு கதை.
பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்லா முடிச்சுக்கோப்பா, பாஸ்டர் கதை சொல்கிறாரா? சரி, எல்லாம் இங்கே பாருங்க, முடிச்சுக்கிட்டீங்களா? ஒரு நல்ல கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சான். ஊருனால கிராமம் தான் ஒன்று தான், சரியா? அந்த ஊருக்கு போகிற வழியில் ஒரு பேய் பங்களா இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? சத்தமாக சொல்லுங்க. பேய் பங்களா இருந்துச்சான். அந்த பங்களாக்கு போகும்போது வரும்போது, அந்த வழியில் போகும்போது வரும்போது, அந்த ஏரியா வந்தாலே பயந்துருவாங்களாம் நிறைய பேர். ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இருந்தானா. எத்தனாம் கிளாஸு? 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் இருந்தானா. அந்த பையன் வந்து யாரும் துணை இல்லைன்னா போவே மாட்டானா. ஏன்னா பேய் இருக்குன்னு ஒரு பயம். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு தாயத்தை கட்டினாங்களாம். டேய், இது 10,000 ரூபா கொடுத்து மந்திரிச்சு கட்டின தாயத்து, இது உன் கையில் இருக்கும், இவங்க தைரியம் தாண்டா, தாயத்தை கட்டிட்டு போடான்னா போக மாட்டேன்னு நானா. இன்னும் ஒரு சிலர் வந்து சொன்னாங்களாம், சாமி வந்து அந்த சாமி இந்த சாமி ஏசு சாமி எல்லா சாமியும் வந்து அவர் உன் கூட இருக்கிறாரு, நீ தைரியமா போ அப்படின்னு சொன்னாலும் ஆள் நவரவே இல்லையா. அவன் ஏஜை விட ஒரு வயசு கம்மி. இவர் எத்தனாம் வகுப்பு படிக்கிறாரு? 5ஆம் வகுப்பு படிக்கிறாரு. 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தன் வந்தானா. வந்து என்ன பயமா இருக்கா, என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன்னு கூடவே இருந்து கூட்டிட்டு போனவனே டக்குன்னு அவன் பின்னாடி ஓடிட்டானா. எத்தனை பேருக்கு இந்த கதை புரியுது? அல்லேலூயா. வார்த்தைகள் சொல்லும்போது வராத தைரியம், தன்னை விட வயசு கம்மியான ஒரு பையன் கூட வரேன்னு சொன்னதும் தைரியமாக தாண்ட போயிட்டான். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாம இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சுதான் பலம் கொண்டு திடமனாதா இருன்னு மட்டும் சொல்லலை, நீ போக இடமெல்லாம் நான் உன் கூடயே வரேன்னிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் யோசுவாவுக்கு அதான் சொன்னார். எப்பா, இந்த நாடோடிகளான ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன், கவலைப்படாத, நான் கூட இருக்கேன். மொரட்ட ஆளுங்க இவங்க, யுத்தத்துக்கு ட்ரெயின் ஆகாத ஆளுங்க, இவங்களை கொண்டு நான் மீதியானியரை கானானியரை எதிராக வர்றவங்க எல்லாரையும் எப்படி ஜெயிக்க போகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட வீரனையும் நடுங்க செய்யும். தேவ பலன் அவனோடு இருக்குமானால் அவன் அறிக்கை பண்ணுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. கரங்களை தட்டி. அப்படி பயந்துக்கிட்டு இருந்த யோசுவாவை தைரியம் மட்டும் படுத்தல கர்த்தர், அழகா ஒரு போர் திட்டத்தை கொடுத்தாரு. அந்த திட்டத்தின்படி போனாங்க, ஜெயிச்சாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்து நம்மளை பார்த்து, உன்னை பயங்கரமான சூழ்நிலையில, பயப்படுற சூழ்நிலைக்கே உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லல. நீ பயங்கரமான சூழ்நிலைக்கு போவ, பயப்படுற சூழ்நிலைக்கும் போவ, ஆனா நாமும் கூட இருப்பேன், நீ அதை தாண்டி ஜெயிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச் சார்பாக ஒரு ரன்னிங் ரேஸ் நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டாக்டர் அம்மா ஜெசிந்தா மட்டும்தான் ரேஸில் ஓடுறா, வேறு யாரும் கூட ஓடல, அவள் ஜெயிச்சிட்டா. யாராவது பெருமையாக பேசுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஓடினதே ஒரே ஆள். அல்லேலூயா. சரி, இன்னொரு ரேஸ் வச்சேன், இவங்க 5 பேரும் ஓடுறாங்க, அதில் போராடி நம்ம கனிஷ்கா ஜெயிச்சிட்டா, கை தட்டுவீங்க, சூப்பர்னு சொல்லுவீங்க. ஏன்னா எத்தனை பேரை தாண்டி ஜெயிச்சிருக்கா? 5 பேரை தாண்டி. இதே ரேஸில் ஓடும்போது கனிஷ்கா கீழே விழுந்துட்டா. வேகமாக முன்னாடி போயிட்டு இருந்த புள்ள போகிற வழியில் என்ன பண்ணிட்டா, அடிபட்டு விழுந்துட்டா. விழுந்ததுக்கு அப்புறமும் எழுந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சா என்ன சொல்லுவீங்க? எப்படி கை தட்டுவீன்னு கை தட்டி காட்டுங்க. புரியலையோ? ரேஸில் ஓட ஆரம்பிச்சு பாதியில் விழுந்துட்டா. விழுந்ததுக்கு அப்புறமும் சுதாரிச்சு எந்திரிச்சு, முட்டியில் ரத்தம் வலியுது, வலிய ஓடி மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அடிச்சா. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதை தான் உலகம் பேசும். கர்த்தர் வந்து நம்மளை வந்து ஸ்மூத்தான பாதையில், நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படியே கல் இல்லாத முள் இல்லாத பாதையில் நீங்கள் நடப்பீங்கன்னு. அப்படிப்பட்ட தேவன் அவர் அல்ல. கல் முள் தடைகள் பயம் எல்லாத்தையும் உடச்சி ஜெயிக்கிறவனாக தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. உங்களை வந்து ரேஸில் ஜெயிக்கிற குதிரையாக கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அதனால தான் அவர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் நம்ம பலம் கொண்டு திடமனதாயிருக்கணும்? அப்படியே மேலே படிங்க, ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. நான் உனக்கு பலம் கொண்டு திடமனதாயிருன்றது அவர் கொடுத்த அட்வைஸ் கிடையாது, ரிக்வெஸ்ட் கிடையாது, இட்ஸ் an ஆர்டர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் தைரியமானவன், என் புள்ள தைரியமாக இருக்கணும். நான் பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவன், என் மகனும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறனால அவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டியது அவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை. அப்போ பயந்து பயந்து அப்பப்போ உட்கார்றீங்கன்னா கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் மீறுறீங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அடியாக்கா இத்தனை நாளா பயப்பட்டா கர்த்தருடைய கட்டளையை மீறுறோன்னு தெரியாமல் போயிடுச்சு. இதுக்கு மேலே தைரியமாக இருப்போம். நல்லா குலுக்கி கேளுங்க, இதுக்கு மேலே தைரியம் இருப்பீங்களா? சொல்லுங்கள் அண்ணன், இதுக்கு மேலே தைரியமாக இருப்பீங்களா? ஆமேன். அப்போ நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ரிக்வெஸ்ட் இல்லை, இட்ஸ் an ஆர்டர். அவர் ஆர்டர் பண்ணுறாரு, பி courageous. என்ன சொல்கிறாரு? பி ஸ்ட்ராங் அண்ட் courageous. அவர் சொல்கிறாரு பலம் கொண்டு திடமனதாக இரு. ஆமேன். அப்போ நம்ம ஏன் பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும்னா அது தேவனுடைய ஒரு கட்டளை. ஆமேன். திடமனதாக இருக்க வேண்டும் என்பது நாமளா சூஸ் பண்ணுற ஒரு சுய விருப்பமோ சாய்ஸ் இல்லை. இட்ஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் an ஆர்டர். ஆமேன். அது ஒரு கட்டளை நமக்கு. அவர் நமக்கு இப்படித்தான் நீ இருந்தாகணும், நீ பயந்து இருக்கவே கூடாது. அவர் வேலை, அவர்னு எதுக்கு? அவனோட வேலை, அவனுக்கு என்ன மரியாதை? ஆமேன். திருட்டு பையலுக்கு எதுக்கு மரியாதை? ஆமேன். அவனோட வேலையே அதுதான். இவங்க முன்னேறிட்டாங்கன்னா, கர்த்தரை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, கர்த்தரோடு இணைஞ்சிட்டாங்கன்னா, இவங்க பெரிய ஆள் ஆகிட்டா அவனை தேட மாட்டோம்ல, அவங்ககிட்ட திரும்ப திரும்ப ஏமாந்து போக மாட்டோம்ல. ஆமேன். ஒரு பிரச்சனை, ஒரு பயம் வந்ததும், இப்போ பயத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க? இப்போ சாராக்கு வந்து இயேசுநாதர் தெரியாதுன்னு வச்சுக்கோ, சாராக்கு பயம் வந்ததும் இப்போ உங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்படலாம், உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? என் புள்ள ஏதோ ஒரு மாதிரி பயந்துருச்சு அப்படின்னு இந்த மந்திரவாதிக்கிட்ட போய்
4 தாயத்தை கட்டிட்டு வருவாங்க. எவ்வளோ ஆச்சு? 40,000 ரூபாய் ஆச்சு. ஆனால் கர்த்தர்கிட்ட தேடி வரமாட்டேன். ஏன் சொல்லுங்கள்? கர்த்தர் இலவசமாக கொடுத்துருவாரு. இலவசமாக கிடைக்கிறதா நம்ம ஊரில் மரியாதை இல்லையே. ஆமென். அவர் இலவசமாக சுகப்படுத்தினா நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரீயாக பண்ணுறாங்களா? அப்போ அது நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஊரில் ஜிஹெச் இருக்கா? சூளகிரியில் ஜிஹெச்சை தவிர எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது? விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த விஎம் மாருதி இருக்குது, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஜிஹெச்சை விட வெளியே ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. போன வாரம் நம்ம பவித்ராமாவுக்கு காய்ச்சல் வந்துச்சு, வைரல் ஃபீவர் வந்துச்சா? வைரல் ஃபீவர் வந்ததுமே எங்கே போனீங்க? விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க. எவ்வளோ செலவு பண்ணீங்க? 4,000 ரூபா செலவு பண்ணீங்க. ஆனால் காய்ச்சல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு. இதே நீங்கள் ஜிஹெச்சில் போட்டு ஊசி போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், 3 நாளில் நீங்கள் ரெடியாக நின்று இருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மருந்து நல்ல மருந்துன்னு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் 14 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இந்த சீசனில் வர சீசனல் ஃபீவருக்கு கவர்மெண்ட் மருந்து தான் நல்ல வேலை செய்யும், ப்ரைவேட் மருந்தெல்லாம் வேலை செய்யாது. அங்கே போய் நீங்கள் 2 நாள் ட்ரிப்ஸ் போட்டால் தான் நீங்கள் அவன் ஷோ காட்டினா நம்பி என்ன பண்ணுறீங்க? காசு கொடுக்குறீங்க. குமாரையா, போன முறை ஃபேமிலிக்கு டைஃபாய்டு வந்துச்சு, உதனப்பள்ளியில் போய் ஒரு 15,000 செலவு பண்ணிங்க. சுகமாச்சா? ஆகலை. ஜிஹெச் போய் ஒரு ஊசி போட்டு வந்தீங்க, என்னாச்சு? ஏன்? இலவசத்தை நம்ம மதிக்கிறது இல்லை. நம்ம யாரை தேடுறோம்? விஜய் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல். என் பிராண்டை நான் ப்ரமோட் பண்ணல. அப்போலோ ஹாஸ்பிட்டல், வாசன் ஐ கேர். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு பயத்தை விதைக்கிறது. உங்களை அங்கேயே உட்கார வச்சு தேவையில்லாமல் உங்கள் பணத்தெல்லாம் செலவு பண்ண வச்சு உங்களை கீழ்ப்படுத்தி உங்கள் பொருளாதாரத்தையும் கீழ்ப்படுத்தி அவனுக்கு அடிமையாக வைக்கணும், 4 தாயத்துக்கு அடிமையாக வைக்கணும். ஆமென். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ என் புள்ள, என் நம்பி வந்துட்டினா, ஏசப்பா எனக்குள்ளே வாங்கன்னா நான் வந்துடுவேன், உன்னை மாற்றிடுவேன், உன்னை பலருக்கு அடையாளமாக வைப்பேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். இஸ் நாட் எ நார்மல் காட். அவர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. நீ இவ்வளோ பெருசாக கொண்டு வா, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு 50,000 அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். நீ உன் இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு என்னை நம்பி என்னை விசுவாசித்து என்கிட்ட கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பயமும் கலக்கமும் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்துரும், நம்மளை விழுந்த இடத்துல உட்கார வச்சிரும். இப்போ ஓடுற இடத்துல கனிஷ்கா விழுந்த இடத்துல உட்கார்ந்து போனால் நாளைக்கு கனிஷ்காவை பார்த்து சூப்பராக பேசுவாங்களா? அந்த பிள்ளை விழுந்து போச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், நல்ல ரேஸில் ஓடுற வரைக்கும் இந்த உலகம் என்ன பண்ணோம்? சச்சின் தான் சூப்பர். 3 மேட்ச்சில் டக் அவுட் ஆனார்னு வச்சேன், இந்த உலகம் என்ன சொல்லும்? ஆளையும் மகரையும் பாரு, ஆடவும் மாட்டேங்கிறான், அந்த பாலை இப்படி திருப்பி யார்கர் போடுறான், மேலே சுற்றுறான், அறிவு இருக்கா இல்லையா? இப்படி தான் உலகம் பேசும். எந்த பால் வந்தாலும் எதிர்கொண்டு அடிக்கிறவனை தான் இந்த உலகம் பேசும். கர்த்தருடைய பலன் உங்களோடு இருக்குமானால், உன் தேவனாகிய கர்த்தர் நீர் போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவாரானால் உன்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. நல்ல கையை தட்டி சத்தமா. அப்ப பயம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு வசனம் வந்துடணும். போன வாரம் தான் அந்த வசனத்தை தியானிச்சோம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. இதெல்லாம் மனப்பாடமா வச்சிருக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எப்படிப்பட்ட ஆவி? எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிச்சிடலாமா? எல்லாம் இங்க பார்த்து வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பயத்தை கடவுள் கொடுக்க மாட்டாரு. பயத்தை கொடுக்கிறவன் யாரு? பிசாசு. அப்ப அவனை ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? தேவனுடைய பலன் நமக்கு வரணும், அவருடைய அன்பு வரணும், அவர் கொடுக்கிற தெளிந்த புத்தி நமக்கு வரணும். பயப்படும் போது நான் கர்த்தரை தான் நம்பணும். அதனால தான் ஃபாதர் பாட்டு பாடிட்டார், நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன். பயப்படும் போது யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அவர் பார்த்துக்குவார். பயந்து போய் தப்பான இடத்துல நின்று உன்னை முடிச்சு விட்டுருவாங்க. உன் ஃபினான்ஷியல் எல்லாம் போயிடும். கடைசியில் ரோட்டில் கடமை மூலையில் நிற்க வச்சிருவாங்க. ஆமென். அப்போ தேவனை சார வேண்டும். படைத்த தெய்வத்தினால தான் என் பிரச்சனையை தீர்க்க முடியுன்ற தெளிந்த புத்தி உங்களுக்கு வந்துட்டா போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அவருடைய பலன் உங்களுக்கு வந்துட்டா போதும், எதையும் நீங்கள் தகர்த்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ திடமனதாக இருக்க
நமக்கு வேதத்தில் ஒரு சில ஆதாரங்கள் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். திடமானதாக இருக்க நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த பலத்தினால திடமானதாக இருக்கவே முடியாது. ஆமென். என்ன நானே சுயமாக தைரியப்படுத்திக்கிட்டு ஓடுனேன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இந்த பிரச்சனை இவ்வளோதாண்டா சமாளிச்சிடலான்ற வரைக்கும் தான் ஓட முடியும். அதை தாண்டி ஒரு பெரிய தடை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஐயையோ வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு பயம் வரும். சுய முயற்சியில் ஓடும்போது எப்பயுமே ஓட முடியாது. ஆனால் தேவனுடைய பலன் நமக்கு வரும்போது, தேவன் கொடுக்குற தைரியம் வேகமாக வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை உயர்த்துவார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேன் ஃபாஸ்ட்டாக வைப்பா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பலத்தோடு நாம் ஓடணும். அதனால தான் சொன்னேன், உங்கள் சுயத்தினால நீங்கள் எதையுமே ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறீங்க? அந்த ஜெபத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க, ஏசப்பா நான் நேற்று ஒரு ஆளை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டேன், இன்றைக்கி நான் அந்த கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. நேற்று என் கணவன்கிட்ட சண்டை போட்டுட்டேன், இன்றைக்கி நான் சண்டை போடாத மனைவியாக இருக்கணும். நேற்று என் மனைவிக்கிட்ட நான் சண்டை போட்டுட்டேன், இன்றைக்கி நான் சண்டை போடாத மனைவியாக இருக்கணும். நேற்று என் அப்பா அம்மா கிட்ட நான் சண்டை போட்டுட்டேன், இன்றைக்கி நான் சண்டை போடாத பிள்ளையாக இருக்கணும். நேற்று என் பிள்ளையோடு நான் சண்டை போட்டுட்டேன், என் மருமகளோடு மாமியாரோடு என் சொந்தத்தோடு நான் சண்டை போட்டுட்டேன், இன்றைக்கி நான் சண்டை போடக்கூடாதுப்பா அப்படின்னு எத்தனை பேர்? நான் சண்டை போட மாட்டேன்ப்பா அப்படின்னு காலையில் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. நேற்று வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, உங்களுக்கு ஆகாது பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் பண்ண மாட்டேன். ஆனால் ஏன் உங்களால் ஜெயிக்க முடியல? நீங்கள் காலைல ப்ரேயர் தானே பண்ணீங்க. நேற்று நான் பொய் சொன்னேன், இன்றைக்கி சொல்ல மாட்டேன்ப்பான்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க. ஆனால் அடுத்த நாள் திரும்ப அதை செய்கிறீங்க. ஏன்னா அந்த ஜெபம் உங்கள் சுயமுயற்சி ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? சுயமுயற்சி ஜெபம். அப்போ காலையில் எழுந்ததுமே தேவ பலத்தை நாடுகிற ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, இந்த கெட்ட வார்த்தை ஏன் பலவீனம், இன்னைக்கு நீங்கள் எனக்குள்ளே வந்துருங்க, என்ன கெட்ட வார்த்தை பேசாமல் நடத்துங்க. எப்படி இருக்கு ஜெபம்? ஆமென். அல்லேலூயா. தப்பாக பார்க்குற இந்த பார்வை என்னோட பலவீனம், தப்பாக பார்க்காத அளவுக்கு நீங்கள் உள்ளே வந்து என்னை பலப்படுத்துங்க, இன்னைக்கு நான் ஜெயிப்பேன். இதல்லவா ஜெபம். ஆமென். தப்பான இடத்துக்கு போகாமல் இந்த கால் இருக்க மாட்டேங்குது, இன்னைக்கு எனக்குள்ள காலையில் நீங்கள் வந்துருங்க, என்னை சரியான பாதையில் நடத்துங்க, நான் ஜெயிச்சிருவேன். அப்போ தேவ ஆவியையும் அவருடைய சிறகுகளின் நிழலிலும் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது உலகம், மாமிசம், பிசாசு கொண்டு வருகிற ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் ஜெயிச்சு நீங்கள் ஜெயமாக வாழ்வீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் நம்மளோடு வருகிற வாழ்க்கை அது எப்போ கிடைக்கும்? காலையில் எந்திரிச்சதும் கேட்கணும், காலையில் பெற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணிக்கணும். இன்னைக்கு என் விருப்பப்படி நான் போகக்கூடாது, என் விருப்பப்படி நான் சமைக்கக்கூடாது, என் விருப்பப்படி நான் வேலை செய்யக்கூடாது, நான் விரும்புகிற இடத்துக்கு போகக்கூடாது, நான் எங்கே போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிற நாள். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும். நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னம் நம்மளோடு இருக்கணும். அப்போ இந்த நாளை நான் ஜெயிக்கணும், பாவம் இல்லாமல் நான் வாழணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த நாள் நான் பாவம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு உங்கள் பிரசன்னம் எனக்குள்ளே வந்துடட்டும், உங்கள் ஆவி எனக்குள்ளே வந்துடட்டும், உங்கள் நடத்துதல் எனக்குள்ளே வந்துடட்டும் அப்படின்னு காலையில் முழங்கால் போட்டு நீங்கள் கேட்டுட்டு போங்க. அந்த நாள் தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் ஜெயிக்கிற நாள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வேரெவர் யூ கோ ஐ வில் ஃபாலோ யூ அப்படின்னு இந்த வோடஃபோனுக்கு ஒரு ஆட் வரும் ஹட்சில் இருக்கும்போது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கு டாக் இருக்கும், நம்ம சாமியிலையை வச்சுருக்காருல, அந்த டாக் என்ன பண்ணும், ஒரு குழந்தை நடக்க எங்கே போனாலும் பின்னாடியே போகும், மலை மேலே ஏறினாலும் பின்னாடியே போகும். அதில் அவங்க என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் இந்த நாய்க்குட்டி அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணுற மாதிரி எங்கள் நெட்வொர்க் உங்களை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதை தான் கர்த்தர் அப்பயே சொல்லிட்டாரு, நீ எங்கேயாவது போ மகனே, என்னை கூட்டிகிட்டு போ, நானும் கூட வரேன், உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, அந்த பாதகமான சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, அந்த இடத்துக்கு நீ தைரியமாக போ, நானும் கூட வரேன், உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் இம்மானுவேலராகிய தேவன், இம்மானுவேலுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மாக்கு என்ன அர்த்தம்?
கூடவே இருக்கிற தெய்வம். He always wanted to be with us. அவர் நம்மோடு கூட இருந்து, அவர் நம்மோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி, நம்மை வெற்றியின் பாதையிலே ஓட பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன். அப்ப அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்குமானால், அவருடைய சமூகம் நம்மோடு இருக்குமானால், காலையிலே அவருடைய கிருபை இரக்கம் நம் தலைமேல் வைக்கப்படுமானால், அந்த நாள் ஜெயிக்கிற நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்று, தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். ஆமாம், பலம் கொடுத்து திட மனதாக இருக்கணும்னா முதல் தேவ பிரசன்னம் கூட இருக்கணும். ரெண்டாவது காரியம் நம்ம கூட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம கூட இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்துக்கு நேராக போயிடுப்பா, 1:9 போயிட்டு மறுபடியும் அந்த வசனம் சொல்லுது, நான் மோசையோடு இருந்தது போல. 1:5 போடுப்பா. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு, நான் மோசே கூட எப்படி இருந்தனோ அதே போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அப்போ மோசையோடு கர்த்தர் எப்படி இருந்தார்? மோசையோடு கர்த்தர் எப்படி இருந்தார்? மோசேயும் தேவனும் முகமுகமாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாங்க? ஆமேன், அப்படியே சந்தோஷத்தில் மூழ்கினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க. மோசே கர்த்தரோடு இணைந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளாகிய கட்டளையை, கற்பலைகளை பெற்றுக்கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு கொடுத்தவர். அப்போ ஒன்று, தேவனோடு உறவாடி அவர் மேல் அன்பு செலுத்தி முகமுகமாக பார்த்தப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? மோசே வந்து அப்படியே விவரித்து சொல்லியிருப்பார், எவ்வளோ அழகாக இருக்கீங்க டாடி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்போ தேவனை அன்பு செலுத்துகிற வாழ்க்கை அவருக்கு இருந்துச்சு. மோசைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சு? தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை இருந்துச்சு. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ அப்படியே 8வது வசனத்துக்கு போங்க. சரி, 9வது வசனத்தை ஒரு முறை வாசிச்சுட்டு அப்புறம் 8க்கு வாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் உனக்கு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எப்போ இருப்பாராம்? ஒரு வசனம் அப்படியே மேலே போங்க. சத்தமா படிங்க. சத்தம் தன்னால குறைஞ்சிருச்சு பாத்தியலா? பலங்கொண்டு திடமனதாக இருக்கும்போது அப்படியே வீரமா படிச்ச நாம இந்த வசனம் வந்தது என்ன பண்றோம்? சத்தமா படிங்களா சேர்ந்து. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நல்ல கையை தட்டி. அவர் உன்னை பலப்படுத்தணும்னா, அவர் உன்னை திடப்படுத்தணும்னா, அவர் உங்களை பார்த்து திகையாதே கலங்காதேன்னு சொல்லணும்னா, நான் உன் கூடவே இருக்க, நீ போகிற இடமெல்லாம் அவர் சொல்லணும்னா, நாம் செய்ய வேண்டிய முதல் செயல் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம் வாயை விட்டு எப்படி இருக்கணுமா? இது நீ எழுதியிருக்கிறபடியெல்லாம் நடக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கணும். இந்த வசனம் எங்கேயோ டச் ஆகுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இங்கேயும் சொல்லுது பாருங்க, அப்பொழுது நீ உன் வழியை. அப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கு இதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம் கிடையாது. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கான வாக்குத்தத்த வசனம் இதுதான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம். பிஸ்னஸ் மேனுக்கு அந்த வார்த்தை தானே வேணும். எதில் கையை வச்சாலும் அது தங்கமாக மாறணும், தொட்டதெல்லாம் தொலங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். எதுக்காக பைபிள் வாசிக்கணும்? பாஸ்டர் சொல்லிட்டார்ல, நாங்கள் வாசித்து தள்ளிடுவோம்ல. எதுக்காக பைபிள் படிக்கிறீங்க? பாஸ்டர் சொல்லிட்டாரு, பயப்படாதேன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லிட்டாரு, நான் ஒரு பரிசை வாங்கணும், அதுக்காக வறுக்குன்னு படிக்கிறது. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஏன் பைபிள் படிக்கிறாங்க? பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி தொலைச்சிட்டாரு,
பைபிள் படிக்கலன்னா சோறு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோறு படித்தாதான், பைபிள் படித்தாதான் சோறு கிடைக்கும், பைபிள் படித்தாதான் ஸ்நாக்ஸ் கிடைக்கும், அதனால் படிக்கிறேன். அப்படி அல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து லவ் காட்ஸ் வேர்ட் அண்ட் மெடிடேட், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையில் நீ பிரியப்படு, ஆசையாக படி, என் வாக்கு தத்தங்கள், என் பிரமாணங்கள் என்னுடைய வார்த்தைக்குள் உனக்குள் வர 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 அது உனக்குள்ளே அது ஜீவ ஊற்றாய் பெருக்கெடுத்து உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற ஒருவன் அதை தியானிக்க ஆரம்பிப்பான். தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனிதன், அவன் அதன்படி சரியாய் நடக்க அவன் என்ன பண்ணுவான்? முற்படுவான், வார்த்தையால் நடத்தப்படுவான். தேவ வார்த்தையை நேசிக்காதவனால், தேவ வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்காத மனிதனால் என்ன பண்ண முடியாது? அவருடைய வழிகளில் நடக்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக் நமக்குள்ளே எவ்வளோக்கெல்லாம் போகுதோ, தேவனுடைய வார்த்தை எவ்வளோக்கெல்லாம் உள்ளே போகுதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ தான் நம்ம பலன் அடைய முடியும். ஏன் நம்மளால் பைபிளை நேசிக்க முடியறதில்ல? ஏன்னா வேதம் பைபிள் என்னம்மா ஏதோ சர்ச்சில் பாஸ்டர் கொடுத்தாருங்க, இல்லாட்டி நான் 300 ரூபா கொடுத்து பைபிள் வாங்கினேன், 1000 ரூபா கொடுத்து, நான் கூட இது ஒரு 2000 ரூபா கொடுத்து வாங்கினேன், 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம், அதனால் பைபிள் வச்சுருக்கோம். அப்படி அல்ல. அல்லேலூயா. திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சொன்னது தான். யோவான் 1 அதிகாரம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் இந்த வார்த்தை. இப்போ பைபிள் உங்கள் கையில் இருக்குன்னா வெறும் வசனம் உங்ககிட்ட இருக்கா, இல்லை கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ நாளையிலிருந்து பைபிள் திறந்த உடனே ஒரு கான்ஷியஸோட படிங்க, என் அப்பா கிட்ட நான் பேச போகிறேன். வார்த்தை தானே தெய்வம். அப்போ பைபிளை படிக்கும்போது என்ன கான்ஷியஸில் நீங்கள் படிக்கணும்? வார்த்தையாகிய தேவன் வார்த்தை மூலமாக, வேத வார்த்தை மூலமாக என்கிட்ட பேச போகிறாருன்ற எதிர்பார்ப்போடு இதை படித்து பாருங்கள். 10 நாள் படிப்பீங்க, 11ஆவது நாள் வசனத்து மூலமாக கர்த்தர் உங்களோடு மணிமணியாக பேசுவார், உங்கள் ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுப்பாரு, உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய வார்த்தை நமக்குள் பலன் கொள்ளும்போது நாம் திடமனதாக மாறிடுவோம். சரி, திடமனதாய் நாம் மாறுவதனால நமக்கு என்ன பலன், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருது? இப்போ யோசுவா திடமனதாக மாறினால என்ன நடந்துச்சு? வாசிங்க வசனம். அந்த யோசுவாவில் அப்படியே நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, சரி அப்படியே உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்லிடுறேன். யோசுவா திடமனதாக மாறினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அவருடைய சாதனை என்ன? சூரியன் சந்திரனெல்லாம் நிப்பாட்டி ஒரு வேலையை செஞ்சார். என்ன வேலை அது? சத்தமாக சொல்லுங்க. கானானுக்குள்ள தான் மட்டும் போல 20 லட்சம் ஜனத்தை அவங்களுடைய சுதந்திரத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்த வச்சார். தேவனால் பலப்படுத்தப்படுகிற நீங்கள், தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே நீங்கள் பலனாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவனோடு கைகோர்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சுதந்திரவாளியாக மாறுவீங்க. அடுத்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள சுதந்திரவாளியாக நீங்கள் மாற்றுவீங்க. அடிமையாக இருக்கிறவனை சுதந்திரவாளியாக நீங்கள் மாற்றிடுவீங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போ அந்த புத்தி தெளிந்து அந்த சிந்தனை நமக்குள்ளே வரணும். இளையகுமாரன் அப்பா விட்டு ஓடி போயாச்சு, கொண்டு போன சொத்தை எல்லாத்தையும் அழிச்சாச்சு, தீத்தாச்சு, பசி எடுக்குது, பன்னி மேய்க்கிற பண்ணையில் வேலைக்கு சேர்ந்தாச்சு, சரியாக சம்பளம் கொடுக்கல, பன்னிக்கு போடுற தவிட்டை எடுத்து என்ன பண்ணுறான்? சாப்பிட்றான். அதை கூட அவனுக்கு கிடைக்கலையாம். இப்போ யோசிச்சு பார்க்குறான், என் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட ரொம்ப நல்லா இருக்காங்களே. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடுற தருணங்கள் இப்படி தான் இருக்குது. ஆமாம், லைஃப்பில் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி சட்டை கிழிஞ்சு அவமானப்பட்டு ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் ஓடி தகப்பனே என்னை கண்ணோக்கி பாருமையா. ஏன் வேணும்? ஒழுங்காக அவருடைய வார்த்தையை நேசித்து, ஒழுங்காக அவருடைய வார்த்தையை புசித்து, அந்த வார்த்தையினால் நீங்கள் பலன் அடைஞ்சி, அவருடைய வார்த்தையினால் நடத்தப்பட்டு உலகத்தை ஜெயிச்சு வாழணும்னு தானே கர்த்தர் உங்களை படைச்சாரு.
கர்த்தர் இந்த பூமியில் உங்களை படைக்கும் போது இவன் அடிமையாகவே இருக்கணும், இவன் அழுதுகிட்டே இருக்கணும், இவன் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே படைச்சாரு? இல்லையே. என் பிள்ளை என்ன போல வாழணும். அவர் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து காட்டிட்டு போனார்ல. அவர் இந்த பூமிக்கு தேவகுமாரனா வந்தார், மனுஷகுமாரனா வந்தார். மனுஷகுமாரனா வந்து எந்த பரலோக பலனும் பவர்ஸும் இல்லாமல் ஒரு நார்மல் ஹியூமனாக வந்து எப்படி தேவன்கிட்ட இருந்து வல்லமையை வாங்கி பயன்படுத்தணும்னு அவர் வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணாரா? முழுதும் ஜெபம் பண்ணாரா? வேதத்தை நல்லா தியானிச்சாரா? அவர் போய் 12 வயசில் போய் என்ன பண்ணார்? தேவாலயத்தில் பரிசேயர்கிட்ட அப்புறம் யார் வேத பாரகர்கிட்ட சண்டை போட்டார். இந்த வசனம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இவர் அவங்களுக்கு டீச் பண்ணார். அது எப்படி டைரெக்டாக பிதா கிட்டேருந்து வாங்கினாரா? அவர் சின்ன வயசுலேருந்து பைபிள் படித்தார், பைபிளை நேசித்தார், அவர் தியானித்தார். அதனால தான் அவர் பேசினார். நீயும் அப்படி தியானிச்சின்னா என்ன போல ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு போகத்தான் அவர் வந்தார். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில் வாழும்போது நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் பிசாசில் அகப்பட்ட எவரையும் விடுவிக்கிறவராகவும் இருந்தார். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? 3வது வீட்டில் ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சி ஆடிச்சுன்னா பாஸ்டருக்கு டக்குன்னு ஃபோன் வரும். பாஸ்டர், எங்கள் தெருவில் 3வது வீட்டில் ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சி பேயா ஆடுது. எப்படி ஆடுது? பேய் பிடிச்சி எப்படி ஆடுதான்? பேயா ஆடுது பாஸ்டர், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் நான் என்ன நினச்சேன், என் பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு ஆத்தும பாரம், அடடடடா கர்த்தருக்கு நேராக திருப்புறாங்கடான்னு போனேன். அப்புறம்தான் தெரிய வந்துச்சு, 3வது வீட்டுக்கு போன பேய் அப்படியே ரூட்டு திரும்பி என் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தால் ஜெபம் எப்படி இருந்திருக்கணும்? கர்த்தர் கூட வச்சுட்டு பாஸ்டருக்கு எப்படி ஃபோன் வந்திருக்கணும்? பாஸ்டர், என் பக்கத்து வீட்டுக்கு பேய் வந்துச்சு, அது பயங்கரமாக ஆடிச்சு, நான் போனேன் பாஸ்டர், இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்குறேன், வெளியே ஓடு பிசாசே நான் சொன்னேன், அது ஓடி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு ஃபோன் பண்ணுற விசுவாசி தான் பலம் கொண்டு திடமனதாக இருக்கிற தேவனோடு நடக்கிற விசுவாசி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்படி வாழ்வீங்களா? பயமாக இருக்கு பாஸ்டர், உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி தைரியமாக வாழ்றது தான் உங்களை அழைச்சார். ஹல்லேலூயா. பாஸ்டரை படைச்ச அதே தெய்வம் தான் உங்களையும் படைச்சார். பாஸ்டரை எப்படி பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாரோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்ச அன்னைக்கே உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரு? பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்தாரு. அந்த வசனத்தை சொல்லிருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் அதிகாரம் பண்ண வேண்டியவங்க, பிசாசை துரத்த வேண்டியவங்க, பிசாசை பார்த்து பயப்பட வேண்டியவங்க இல்லை. ஆமென். அந்த பயம் உள்ளே வரும்போது மனுஷன் அதை நிலகொலிய பண்ணும். வெளியே பார்க்கும்போது எல்லாருமே அப்படின்னு மீசையை முறுக்கிட்டு திரிவான். ஆனால் தனியாக உட்காந்து யாருக்கு தெரியாமல் உட்காந்து அழுவான். பயம் பிசாசின் ஆயுதம். அதை முறியடிக்கும்படி தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அதனால தான் உன் பிள்ளையா, அவருடைய பிள்ளையா உன்னை மாற்றினார். என்ன மாற்றினாரு? நீங்களும் நானும் தேவ துணையோடு பிசாசை எதிர்த்து நின்று அவனை ஓட ஓட விரட்ட வேண்டியவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீ பயந்து ஓட வேண்டியவன் அல்ல, நீ சுதந்திரவாளியாக வாழ வேண்டியவன். பிள்ளை என்கிறவன் சுதந்திரவாளி. ஆமாவா இல்லையா? போன வாரம் தியானிச்சோம்ல, நீ அடிமை அல்ல, நீ பிள்ளை. நீ பிள்ளையே ஆனால் நீ சுதந்திரவாளியாகவும் இருக்கிற, நீ குமாரனே ஆனால் நீ சுதந்திரவாளியும் ஆமே. வசனம் அழகா சொல்லுதில்ல. அப்போ நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொடுக்கிறவர்களாக, மற்றவங்களோட வியாதியை கர்த்தருடைய நாமத்தினால நீக்கிறவங்களாக, மற்றவங்களுடைய பிசாசின் கட்டுகளை உடைக்கிறவர்களாக நம்ம வாழணும். அதுதான் தேவன் நம்மேல் வைத்த திட்டம். அப்போ தேவனுக்குள் பலன் கொண்டு, தேவனுக்குள் திடன் அடைந்து, தேவனுடைய கையை கோர்த்து நடந்து, அவருடைய வார்த்தையை புசித்து, அவருடைய வார்த்தையை தியானித்து, அவருடைய தியானத்தில் அவருடைய வார்த்தையில் வாழ்கிறவனுக்கு இது எல்லாமே நடக்கும். இவன் விடுதலை பெறுவான், மற்றவங்களை விடுவிப்பான். இதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சாரு. நாம் நினச்சிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, இந்த பாய் போட்டிருந்தோம், இப்போ சேரு போட்டோம், சேரு உடையிற அளவுக்கு தேய்ச்சோமா, அப்படியே கையை கட்டி ஆமாம்ல பாஸ்டர் எவ்வளோ நல்லா பாடுறாரு, அந்தளவுக்கு ராகம் இல்லை, ஓகே தான்.
பாஸ்டர் பயங்கரமா கத்தி கத்தி பேசுறாரு. அல்லேலூயா. முடிஞ்சா அல்லேலூயா, இயேசுநாதருக்கு ஒரு டாட்டா, அல்லேலூயா, பாஸ்டருக்கு ஒரு டாட்டா, அல்லேலூயா, சர்ச்சுக்கு ஒரு டாட்டா. இப்படி வாழ்றதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலைங்க. பிசாசுகள் மேல அதிகாரம் உள்ளபடி, உங்க பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவங்களா அல்ல, பிரச்சனைகளை மிதித்து ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப சுதந்தரிப்பதற்காக தேவன் மற்றவர்களை உங்களை கொண்டு சுதந்தரிக்க வைப்பதற்காக உங்களை பலன் கொள்ள பண்ணுகிறார், திடன் கொள்ள பண்ணுகிறார். அடுத்து சவால்களையும் எரிகோ மதில்களையும் தகர்த்து முன்னேறுவதற்காக கர்த்தர் உங்களை திடமா இருக்க சொல்றார். ஆல்ரெடி சொன்னல, கர்த்தருக்குள் வந்த வாழ்க்கை சவாலே இல்லாத வாழ்க்கை நினைச்சுக்காதீங்க. கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? யாராவது கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை, பாட்டு கூட பாடுறாங்களே, கர்த்தரையே நீ பாடு சக்கரையே வராது. அல்லேலூயா. கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை ஏதோ பஞ்சுமெத்த வாழ்க்கை இல்லை. பிரச்சனை வரும், முள் வரும், கல் வரும், அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு முள்ளு குத்தினாலும் ஓட்டையாகாத காலா பலப்படுத்துகிற கால். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம டாக்டர் யாருன்னா சந்தோஷ் ஜேக்கப் தானே, போன் டாக்டர், சந்தோஷ் ஜேக்கப். அவர் ஒரு வீடியோவில் ஒரு ஷார்ட் போட்டிருந்தாரு. ஒரு சைனீஸ் குங்ஃபு வீரன் என்ன பண்ணுறாரு, நல்ல பில்லர் டியூபு காலால் உதைக்கிறாரு, அப்படியே மடங்கி போயிடுது. அந்த டாக்டரை பின் பண்ணி ஒருத்தன் கேட்டிருக்கான், டாக்டர் ஒரு மனுஷன் காலால் இப்படி உடைச்சி ஒரு மரத்தையோ ஒரு இரும்பையோ வளைக்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டப்ப அந்த டாக்டர் அழகாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. யார் எக்ஸசைஸ் பண்ணலையோ அவங்க உதைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காலு தான் உடையும், கம்பி வளையாது. யார் தினமும் அதை அடித்து பழக்கி எலும்பை உறுதிப்படுத்துகிறாங்களோ அவங்களால முடியும். எப்படி சாத்தியம்னு கேட்டப்ப அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அந்த அடிக்க அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற எலும்பு என்ன பண்ணுமா, அந்த உள்ளே இருக்கிற அந்த அடுக்கோட திக்னஸ் அதிகமாகிட்டே போகுமா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மரத்தை விட ஸ்ட்ராங்காக போயிடுமா. நிறைய இந்த சைனீஸ் வீரர்கள்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, மரத்தில் குத்துனாங்கன்னா இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், நல்ல ஓட்டையே வந்துடும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த கை மாற காரணம் இந்த நரம்புகள் எல்லாமே அடிக்க அது உறுதியாகி அதுக்கப்புறம் எது வந்தாலும் அடித்து உதச்சிட்டு போயிட்டே இருந்துருவான். கர்த்தர் உங்களை அப்படி தான் மாற்றணும்னு நினைக்கிறார். பலங்கொல்லுன்னு சொல்கிறது மந்திரத்தில் மாங்காய் வர வைக்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் சகிச்சு தாண்டி அவருடைய பலத்தினால் அடித்து பலன் கொண்டு இவனை எதுவுமே தடுக்க முடியாதுடான்னு பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போய் கவுந்து படுத்து அழுகிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அழக்கூடாதுங்க, நாம் ஜெயிக்கிறத பார்த்து அவன் போய் குப்புற உட்கார்ந்து அழணும். அதுதான் தேவனால் பலப்படுத்தப்படுகிற வாழ்க்கை. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தகர்த்து முன்னேறி சகல நல்ல பலத்தை அவன் எந்த விதத்தில் அட்டாக் பண்ண வந்தாலும் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நீங்கள் யோசிங்க, கண்ணு மூடி நீங்கள் சிந்திக்கலாம். எல்லா கண்களையும் மூடுங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க? எந்த காரியம் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு? உங்கள் கலக்கம் எது? எதிர்காலமா, இல்லை உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலமா, உங்கள் குடும்பத்தோட எதிர்காலமா, இல்லை உங்கள் படிப்பை பற்றி கவலையா? படித்து முடிச்சு எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது பயமா? என்ன வேலை கிடைக்க போகுதுன்ற கலக்கமா? இல்லை நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் எனக்கு ப்ரமோஷன் வருமா? நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவேனா? என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வளர்ந்துருவேனா? என் குடும்ப சமாதானமாக இருக்குமா? என் குடும்பத்தை பிசாசு பிரித்து வச்சிருக்கிறானே, நான் தனியான நேரத்தில் இந்த காரியம் நான் அழ வைக்குதே, வெளியே எல்லாருக்கும் நான் சமாதானமாக தெரிகிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே இது என்ன நெருக்கிக்கிட்டே இருக்கே. அப்படிப்பட்ட காரியங்கள், பல காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட காரியம் இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோம்? ஒரு கலக்கம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற பரிசு,
இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து உட்கார்ந்தனால உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிற பரிசு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வரேன்னு சொல்றார். எஸ், அவர் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கிறார். என் மேல் அன்பு கூர்ந்து என் வார்த்தையை பிரியப்பட்டு வாசித்து நேசித்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவனுக்கு அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். There'll be no failures. அவனுக்கு எந்த ஏமாற்றமும் தோல்விகள் எனக்கு இருக்காது. நான் பலமுறை முயற்சி பண்ணிட்டேன், நான் தோத்து போறேனே நினைக்கிற சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்குள்ள வந்துட்டா, உன் பலனா நான் மாறிட்டா, இன்னைக்கு இருந்து நீ ஜெயிக்க போற. கர்த்தர் சொல்றாரு, எனக்குள்ள வர நீ தயாரா? எனக்கு இருதயத்தை திறந்து கொடுக்க நீ தயாரான்னு கேட்கிற. தொடர்ந்து ஜெயமாய் ஓட, உன்னை மாத்த, உன்னை பலப்படுத்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் வழிக்கு வந்து ஏன் நான் சொல்றபடி கேட்க, என் வசனத்தின்படி வாட நீ தயாரான்னு கேட்கிறார். உன்னோட பயம், உன்னோட பலவீனங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து, உன் பாரத்தெல்லாம் என் மேல இறக்கி வச்சுட்டு என் பலத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாரான்னு உங்ககிட்ட கர்த்தர் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. உலகத்தின் ஆசையில் வாழுகிற வாழ்க்கை அப்போதைக்கு ஒரு சிற்றின்பம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஜெயிக்கலாம். சுதந்திர வாழியா வாழலாம். வெற்றியுள்ள சிங்கமா நீங்க வாழலாம். தேவனை போல வாழலாம். யூத ராஜ சிங்கத்தின் வாரிசுகளா வாழலாம். எந்த வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்றீங்க? கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து கேட்கிறார். நீ சமாதானத்தை பெறணும்னா, சந்தோஷத்தை பெறணும்னா, எனக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுன்னு சொல்றாரு. நான் ரட்சிக்கப்பட்ட 20,000 வருஷம் ஆச்சு. என்ன பார்த்து கேட்கிறாரா? எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரான்றதுதான் முக்கியம். அப்படி கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் கண்களை மூடி உங்க வலது கை இருதயத்து மேல வைத்து இடது கையை பரலோகத்துக்கு நேராக தூக்கி, யாரும் தயவு செஞ்சு யாரையும் பார்க்க வேண்டாம், பரலோகத்துக்கு நேராக உங்க இடது கையை தூக்கி நீங்க சொல்லுங்க, அப்பா என் இருதயத்தை நான் கொடுக்குறேன்ப்பா. சொல்லுங்க, என் இருதயத்தை நான் கொடுக்குறேன். இனி என்னால் தோற்று வாழ முடியாது. இதே கண்ணீரோடு என்னால் தொடர்ந்து வாழ முடியாது. எதை பார்த்தாலும் பயந்து வாழ என்னால் முடியாது. பல நேரங்களில் இப்படியே வாழ்றதுக்கு பதிலாக நான் போய் செத்து போயிடலாம் நினைக்கிற சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லாரு, நீ அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வா. இன்னைக்கு உன்னை தைரியப்படுத்தும்படி தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்காக தான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, பல இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்குது. நீங்க இறங்கி வாங்க டாடி. உங்க அன்பு இப்பொழுது உங்களை தொடட்டும்ப்பா. தொற்று போன வாழ்க்கை வேணாம்ப்பா. உலகத்தை நம்பி மனுஷனை நம்பி ஏமாந்து போன வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் டாடி. இன்னிலிருந்து அவங்க ஜெயிக்கணும்ப்பா. சந்தோஷத்தை சமாதானத்தை எங்கெங்கேயோ தேடி போய் பொருளெல்லாம் இழந்து போயிட்டாங்க. தங்கிட்ட இருக்கிறதா இழந்து போயிட்டாங்க. இவங்களை மகிமைப்படுத்தினவங்க எல்லாம் இவங்களை தூரம் வச்சுட்டாங்க டாடி. இனி அவங்க இருக்கக்கூடாதுப்பா. உங்க சமாதானம் உங்களுக்கு வரட்டும் டாடி. சொல்லுங்க, நீங்க வாங்கப்பா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நீங்க வாங்கப்பா. என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. நான் ரட்சிக்கப்பட்டும் உங்களை விட்டு தூரம் போய் நான் மனுஷனையே தேடி தோத்து போயிட்டேன்ப்பா. இன்னைக்கு நீங்க எனக்குள்ள வாங்க டாடி. எல்லாம் கேளுங்க, பரவாயில்ல. ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. மனசார சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்க. இப்படிப்பட்ட ஜெயிக்கிற வாழ்க்கை வேணும். யோசுவாவை போல ஜெயிக்கணும். சூரியனையும் சந்திரனையும் நான் நிப்பாட்டணும். நான் சுதந்திரவாளியா வாழணும். அநேகருக்கு சுதந்திரத்தை நான் பகிர்ந்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுங்க டாடி. எல்லாம் கேளுங்க, கொடுங்கப்பா, கொடுங்க டாடி, கொடுங்கப்பா. நல்ல நீங்களே ஜெபம் பண்ணுங்கப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுங்கப்பா. உங்க பிரச்சனத்திலே வாழ்கிற வாழ்க்கை, உங்களோடு கைகோர்த்து நடக்கிற வாழ்க்கை, யார் என்ன சொன்னாலும் என் அப்பா என் கூட இருக்கிறான்ற தைரியத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, அது எனக்கு வேணும்ப்பா. சொல்லுங்க, எனக்கு வேணும்ப்பா. நான் எங்க அவமானப்பட்டனோ, எங்க தலை குனிஞ்சனோ, அந்த இடத்துல நான் தலை நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும் டாடி. சொல்லுங்க. ஊரே என்ன பரிகாசம் பண்ணாலும் அதே இடத்துல
இவங்களை நான் தப்பாக பேசிட்டேன்னு அவங்க வந்து ஒப்புரவாகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும் டாடி, கொடுங்க டாடி, சொல்லுங்க, கொடுங்க. இவன் தோத்து போனவன், இவனால் செய்யவே முடியாது, எவ்வளவு நாள் ஓடுறான் பார்க்கலான்னு போன வாரம் கூட உங்ககிட்ட சொன்னாங்களே சகோதரா, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லாரு, நான் உனக்குள்ள வந்தா உன்னால ஜெயிக்க முடியும். கேளுங்கப்பா, வாங்கப்பா. என் நிந்தனை மாறணும், என் அழுக மாறணும், எனக்குள்ள சந்தோஷம் வேணும். கேளுங்க, கொடுங்கப்பா. நீங்க கேட்ட அவர் கொடுக்கிற நல்ல தகப்பன் தானே. அவர் வசனம் சொல்லுதை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்காரே. ஒரு தகப்பன் எந்த பிள்ளையாவது தன் அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொல்லாத மனுஷன் நீயே நல்லது கொடுக்கும் போது என்கிட்ட கேட்கும் போது நான் கொடுக்க மாட்டானான்னு சொல்றாரு. அவரை பார்த்து கேளுங்க, அப்பா என்ன பலப்படுத்துங்க, என்ன திடப்படுத்துங்க, இனி நான் ஜெயிச்சு வாழணும். I want to be successful, Dad. I want to be courageous. I want to be bold. வாங்கப்பா. I want to be strong, Dad. நான் பலனா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. பலவீனத்தை தாண்டி ஓடணும்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்குள்ள வாங்கப்பா. சொல்லுங்க, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா. கர்த்தர் பலருடைய இருதயத்தை தொட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களையே அறியாத ஒரு புதிய சந்தோஷம் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் பலருடைய பக்கத்தில் வந்து நிற்கிறத என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி டாடின்னு சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. என் பக்கத்தில் வந்துட்டீங்களே, என் இருதயத்துக்குள்ள வந்துட்டீங்களே, என் பழைய அடையாளங்களை மாற்றுகிற தகப்பன் எனக்குள் வந்து விட்டீரே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி we thank you Lord, உமக்கு நன்றி சொல்கிறோம். ரபா ரஷகந்தரபா ரபா திகது ரகந்தரபா லஷபலபா ரபா திகந்து ரமலஷபா ரபா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இனி நீ தோற்று போவதில்லை, உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லை. ரபலா ஷந்தரபலபா உரி கந்தரபலா யாஹந்துரு ரஷகரபா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்திட்டார். நீங்க அழ போறதில்லை. இனி உங்க வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை. யாரை பார்த்து நீங்க பயப்பட போறதில்லை. நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாமா? we thank you Lord, உமக்கு நன்றி டாடி. நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி, உடைய வசனத்துக்காய் நன்றி, நீர் கொடுத்த பலனுக்காய் நன்றி, நீர் கொடுத்த புதிய வாழ்க்கைக்காய் நன்றி அப்பா. அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே ஜெப சிந்தையில் எழுந்து நில்லுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம், கண்களை மூடுங்க, யாரும் வெளியே போக வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஒப்புரவாய் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். இல்லை, கண்களை மூடுங்க. அன்பு தகப்பனே, கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீங்க வெளிப்பட்டீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பார்த்து இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, நீ பலம் கொண்டு திடமனதாயிர, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கட்டளையிட்டு சொன்னீங்க, கட்டளையா சொல்லியிருக்கீங்கப்பா, நீ பலம் கொண்டு திடமனதாயிர. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, மனுஷனை பார்த்து பயப்படாத, அவனோட திறமை, அவனோட பவரை பார்த்து பயப்படாத, அவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்து பயப்படாத. நீ வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தெய்வத்துடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரம் உனக்கு கொடுத்துட்ட. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி. நன்றி அப்பா. கர்த்தர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. கர்த்தர் இடைப்பட்டீரே, உடைய பிரசனத்தினால் நிரப்பினரே, உமக்கு நன்றி அப்பா. நீ தொடர்ந்து நடத்தும், உங்க நாமமே மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் சொல் நல்ல பிதாவே. இல்லை, உங்க கரங்களை காணிக்கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஜெபித்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்ன கொடுக்க போகிறோம். காணிக்கைக்கு கர்த்தர் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறார். 2 ரூல். 1, உற்சாகமாய் கொடுக்கிறவற்றில் கர்த்தர் பிரியமாய்க்கார். 2வது ரூல் என்னன்னா,